இப்ப நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரே ஒரு டோக்கனை முதலீடு செய்றீங்கன்னு வச்சுப்போம். சரி. அதுக்கப்புறம் நீங்க எந்த வேலையும் செய்யல. தினமும் உட்கார்ந்து மார்க்கெட்ட செக் பண்ணல. ஆனா சரியா ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்க்கறீங்க. அந்த ஒரு டோக்கன் வந்து 25.72 டோக்கனா மாறி இருக்கு. அதாவது 25 மடங்குக்கு மேல. ஆமா. எந்த ஒரு மேஜிக்கும் இல்லாம இது எப்படி சாத்தியம்? இது கேட்கும்போதே வந்து எங்கேயோ இடிக்குதே, இது உண்மையாவே நடக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ப முடியாத ஒரு நம்பர் அது. ஆரிஜின் அதாவது இந்த எல்ஜிஎன்எஸ் ஓட பத்திரங்கள் அதான் பாண்ட்ஸ், அப்புறம் அதோட ரிவார்ட் ரேஷியோ, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆச்சரியமான ஒரு மேத்தமேட்டிக்ஸ், இதையெல்லாம் உடைச்சு பார்க்கறது தான் நம்மளோட மிஷன். எக்ஸாக்ட்லி. அந்த 25 மடங்கு அப்படிங்கிற எண்ணுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரேட் கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கு. அது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம இந்த ஆழமான அலசல்ல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஆனா இந்த உரையாடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். இது வந்து எந்த ஒரு முதலீட்டு ஆலோசனையும் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற சோர்சஸ், அதாவது ஆதாரங்களை வச்சு ஒரு சிக்கலான பொருளாதார சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கல் பயணம் தான் இது. ஆமா. ஏன்னா அந்த 25 மடங்கு பெருக்கத்தை பத்தி கேட்கும்போது நிறைய பேருக்கு இது ஏதோ ஒரு தற்காலிகமான ஒரு கவர்ச்சியான ஸ்கீம் மாதிரி தோணலாம். கண்டிப்பா அப்படிதான் தோணும். ஆனா ஆதாரங்களை நாம ரொம்ப ஆழமா படிச்சு பார்க்கும்போது இது வெறும் நம்பர்ஸ் வச்சு பண்ற வித்த கிடையாதுன்னு புரியும். இது ரொம்ப துல்லியமா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு எக்கனாமிக் மிஷன். நாம வழக்கமா பார்க்குற மாடல் வேற, இந்த ஆரிஜின் திட்டம் யூஸ் பண்ற மாடல் வேற. ம் இந்த சிஸ்டம் எப்படி தன்னைத்தானே நிலைநிறுத்திக்கிடு அப்படிங்கறத அதோட ஆணிவேர் வரைக்கும் போய் புரிஞ்சிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ எனக்கு முதல்ல புரியாத ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. இந்த சிஸ்டம்குள்ள நாம எப்படி உள்ள நுழையிறோம் அப்படிங்கிறது தான். ஆதாரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பாண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப யூஸ் பண்றாங்க. ஆமா, பத்திரச் செயல்முறை. சாதாரணமா நமக்கு ஒரு டோக்கன் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நேரா மார்க்கெட்டுக்கு போவோம், அங்க என்ன விலை இருக்கோ அதை கொடுத்து வாங்குவோம். கரெக்ட்டா? ஆமா, அதான் யூசுவலா நடக்கும். ஆனா இங்க இந்த புரோட்டோகால், அதாவது நெறிமுறை வந்து தன்னோட சொந்த டோக்கன்களை மக்கள் கிட்ட ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்ல, சலுகை விலையில நேரடியாக விக்குதுன்னு சொல்றாங்க. ம், விக்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி செய்யணும்? கம்மி விலைக்கு வித்தா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தானே நஷ்டம். இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நான் இத வந்து ஒரு 10ஆம் வகுப்பு பையனுக்கு புரியுற மாதிரி யோசிச்சு பார்க்கறேன். அதாவது ஒரு துணி ஃபேக்டரி இருக்குன்னு வச்சுப்போம். சரி, ஃபேக்டரி இருக்கு. நான் கடையில விக்கிற விலைக்கு ஷட்டைய வாங்குறதுக்கு பதிலா நாமே நேரடியாக பருத்திய, அதாவது இந்த மூலப்பொருளை இந்த ஃபேக்டரிக்கு கொடுக்கறோம். ஓஹோ. அதுக்கு பதிலா அவங்க நமக்கு ரொம்ப கம்மியான விலையில ஷட்டையில தராங்க. இது பார்க்கறதுக்கு நமக்கு லாபம் மாதிரி தெரியுது. ஆனா அந்த ஃபேக்டரிக்கு இதனால என்னங்க லாபம்? இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த பருத்தி ஃபேக்டரி உதாரணம், அது ரொம்ப அருமையான ஒரு கம்பேரிசன். இதுல ஒரு முக்கியமான ஆங்கிள் இருக்கு. வழக்கமான கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடக்கும்? அவங்க அந்த பணப்புழக்கத்தை, அதாவது லிக்விடிட்டிய வெளியில இருக்கிற முதலீட்டாளர்கள்ட்ட இருந்து வாடகைக்கு வாங்குவாங்க. வாடகைக்கா? புரியலையே. அதாவது முதலீட்டாளர்கள் அவங்களோட பணத்தை அந்த ப்ராஜெக்ட்ல வச்சிருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அதிக வட்டி கொடுப்பாங்க. ஆனா மார்க்கெட்ல ஒரு சின்ன சரிவு வந்தா கூட அவங்க உடனே பணத்தை எடுத்துட்டு ஓடிருவாங்க. எக்ஸாக்ட்லி, அவங்க நிதியை உடனே எடுத்துட்டு வெளியே போயிடுவாங்க. இது அந்த மொத்த திட்டத்தையே காலி பண்ணிடும். இத மெர்சனரி கேபிட்டல், அதாவது வாடகை மூலதனம்னு சொல்றாங்க. ஓ! அப்போ அது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயமா? ஆமா. ஆனா இந்த ஆரிஜின் திட்டத்துல நீங்க மூலப்பொருள, அதாவது உங்களோட டிஜிட்டல் அசெட்ஸ நேரடியா ஃபேக்டரிக்கு கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல டோக்கனை கொடுத்துட்டு நம்மளோட மூலப்பொருள அவங்க சொந்தமாக்கிக்கிறாங்க. கரெக்ட். இதுக்கு பேரு தான் புரோட்டோகால் ஓன்டு லிக்விடிட்டி, அதாவது POL. நெறிமுறையானது அந்த பணப்புழக்கத்தை தனக்கே சொந்தமாக்கிக்குது. ஒரு நிமிஷம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது புரோட்டோகால் வந்து மத்தவங்களோட பணத்தை நம்பி இருக்காம தனக்கு தேவையான பேஸ்மெண்ட்ட தானே ஸ்ட்ராங் பண்ணிக்குது. ஆமா, அதுக்காக தான் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓஹோ! இப்பதான் புரியுது. சரி, இப்போ நான் பருத்திய குடுக்க ரெடி ஆயிட்டேன். ஆனா என்ன வகையான பருத்திய நான் குடுக்கறது? ம். ஆதாரங்கள படிக்கும்போது வந்து இதுல 2 வகையான பத்திரங்கள் இருக்குன்னு போட்டிருந்தது. ஒன்னு வந்து ரிசர்வ் பாண்ட், இன்னொன்னு லிக்விடிட்டி பாண்ட் அல்லது எல்பி பாண்ட்னு சொல்றாங்க. கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிசர்வ் பாண்ட்னா ஒரு பேங்க் லாக்கர்ல பணத்தை ரொம்ப பாதுகாப்பா வைக்கிற மாதிரி தோணுது. ஆனா இந்த ரெண்டுக்கும் பிராக்டிக்கலா என்ன அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு? நீங்க சொன்ன அந்த லாக்கர் உதாரணம் ரிசர்வ் பாண்டுக்கு 100% பொருந்தும். இதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ ரிசர்வ் பாண்ட் வாங்கும்போது யூசர்ஸ் USDT அல்லது DAI மாதிரியான ஸ்டேபிள் காயின்ஸை அந்த நெறிமுறைக்கு கொடுக்கறாங்க. ஸ்டேபிள் காயின்ஸ்னா அதோட மதிப்பு டக்குன்னு மாறாது, கரெக்டா? ஆமா,
மார்க்கெட்ல அவ்வளோ ஈஸியா மாறாது. இந்த பணம் நேரடியாக புரோட்டோகாலோட ட்ரெஷரிக்கு, அதாவது கருவூலத்துக்கு போய் ரொம்ப சேஃபா உட்காந்துக்கும். ம் இது எவ்வளோ மோசமா கிராஷ் ஆனாலும் இந்த லாக்கர்ல இருக்கிற ஸ்டேபிள் காயின்ஸோட மதிப்பு மாறவே மாறாது. அப்போ ஒரு கவர்மெண்ட் புதுசா நோட் அடிக்கும்போது தங்கத்தை ரிசர்வ்ல வச்சுக்கிட்டு பணம் அடிப்பாங்கல்ல, அது மாதிரியா? எக்ஸாக்ட்லி அதே லாஜிக் தான். இந்த லாக்கர்ல இருக்கிற RFE பேஸ் பண்ணி தான் புது LGNS டோக்கன்களை உருவாக்குறாங்க. இதனால அந்த டோக்கனுக்குன்னு ஒரு பேசிக் கேரண்டி மதிப்பு கிடைக்குது. ஆஹா, அப்போ சும்மா காத்துல இருந்து டோக்கனை உருவாக்காம இந்த லாக்கர்ல இருக்கிற பணத்தை ஒரு உண்மையான அசெட் பேக்கிங்க யூஸ் பண்றாங்க. ஆமா, இது இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு பெரிய ட்ரஸ்ட்டை உருவாக்கும். சரி, அப்போ இந்த ரெண்டாவது வகையான லிக்விடிட்டி பாண்ட் எப்படி வேலை செய்யுது? அது எதுக்கு யூஸ் ஆகுது? லிக்விடிட்டி பாண்ட் இதுலேருந்து இன்னும் ஒரு படி மேல போகுது. இப்போ மார்க்கெட்ல ஒரு டோக்கனை நாம உடனே விற்கவோ இல்ல வாங்கவோ நினைச்சா அங்க போதுமான லிக்விடிட்டி, அதாவது பணப்புழக்கம் இருக்கணும். ஆமா, யாரும் வாங்கறதுக்கு இல்லைன்னா எப்படி விற்க முடியும்? கரெக்ட். இந்த LP பாண்ட் அப்படிங்கிறது LGNS அப்புறம் டை, இந்த 2 நாணயங்களும் சம அளவுல கலந்த ஒரு காம்போ. ஒரு யூசர் இந்த காம்போவை நெறிமுறைக்கு கொடுக்கும்போது நெறிமுறை அந்த லிக்விடிட்டியை பெர்மனண்டா தன் கண்ட்ரோல் எடுத்துக்குது. ஓ, அதாவது ஒரு பில்டிங்க்கு எப்படி ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம் தேவையோ அது மாதிரி. கரெக்டா புடிச்சிங்க. இந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா மார்க்கெட்ல திடீர்னு யாராவது ஒரு பெரிய திமிங்கலம், அதாவது ஒரு வேல் அவங்கிட்ட இருக்கிற மொத்த டோக்கனையும் வித்தா கூட மார்க்கெட் விலை அதல பாதாளத்துக்கு போயிடாது. ஆமா, இது ஒரு பெரிய ஷாக் அப்சர்வர் மாதிரி வேலை செஞ்சு விலைய தடுக்கும். நல்லா புரியுது. அதாவது ஒரு பக்கம் டோக்கனோட மதிப்பை காப்பாத்த ரிசர்வ் லாக்கர், இன்னொரு பக்கம் விலையோட ஏற்ற இறக்கங்களை தாங்கிக்க அஸ்திவாரம். ரெண்டும் சேர்ந்த ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சர். ஆமா. ஆனா இதுல இன்னொரு விஷயம் நான் படிச்சேன். இந்த LP பத்திரங்கள்ல நிறைய லாக்கிங் பீரியட்ஸ் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஆமா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. 30, 60, 120, 240, ஏன் 600 நாள் வரைக்கும் கூட பணத்தை லாக் பண்ணி வைக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்காமே. ஆமா, இருக்கு. கிரிப்டோ உலகத்துல 600 நாள் அப்படிங்கிறது ஒரு யுகம் மாதிரியாச்சே. ஒரு முதலீட்டாளர் ஏன் தன்னோட பணத்தை 600 நாளைக்கு கொண்டு போய் முடக்கி வைக்கணும்? அது ஒரு ரொம்ப லாஜிக்கலான கேள்வி. ஏன் முடக்கி வைக்கணும்? இங்க தான் நம்ம ஸ்டார்டிங்ல பேசின அந்த ஆச்சரியமான மேத்தமேட்டிக்ஸ் உள்ள வருது. அந்த 25 மடங்கு லாபம். ஆமா, அந்த பெருக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் அதுதான். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ லாங் டேர்ம் லாக் செய்றீங்களோ உங்களுக்கு கிடைக்கிற சலுகையும் சரி, ரிவார்ட்ஸும் சரி ரொம்ப அதிகமா இருக்கும். ஓஹோ. நெறிமுறைக்கு நீங்க ஒரு நீண்டடால பாதுகாப்பு கொடுக்கும்போது அது உங்களுக்கு அதுக்கான மிகப்பெரிய லாபத்தை திருப்பி தருது. இதுக்காக ஆரிஜின் யூஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆயுதம் தான் ஆட்டோ காம்பவுண்டிங். ஆட்டோ காம்பவுண்டிங், அதாவது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற கூட்டு வட்டி. ஆமா, நாம ஸ்கூல்ல படிச்சோமே, அந்த வட்டிக்கு வட்டி போடுற முறை. ஒரு அசல் தொகைக்கு வட்டி கிடைக்கும், அடுத்த முறை அந்த மொத்த தொகைக்கும் சேர்த்து வட்டி கிடைக்கும். எக்ஸாக்ட்லி அதேதான். இது எனக்கு புரியுது. ஆனா பேங்க்ல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்ல மாசத்துக்கு ஒரு தடவையோ தான் வட்டி கணக்கு பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆரிஜின் புரோட்டோகால் இது எப்படி வேலை செய்யுது? அந்த ஒரு டோக்கன் எப்படி இங்க 25 டோக்கனா மாறுது? அந்த எண்களோட மேஜிக்கை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுல எந்த மேஜிக்கும் கிடையாது. பியோர் மேத்தமேட்டிக்ஸ் அப்புறம் வெலோசிட்டி ஆஃப் டைம் தான். ஓ. ஆரிஜின் திட்டத்துல முதலீட்டாளருக்கு வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்ல மாசத்துக்கு ஒரு முறையோ வட்டி கிடைக்காது. ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒரு முறை ரிவார்ட் கிடைக்கும். 8 மணி நேரத்துக்கு ஒரு முறையா? ஆமா, அதாவது ஒரு நாளைக்கு சரியா 3 தடவை. இந்த ரிவார்டோட அளவு பாத்தீங்கன்னா சுமாராக 0.2ல இருந்து 0.4% வரைக்கும் இருக்கும். நாம ஒரு ஆவரேஜா 0.3% தான் வச்சுப்போம். ஒரு நிமிஷம். 0.3% அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன தொகையா தெரியுதே. இத வச்சு எப்படி இவ்ளோ பெரிய லாபத்தை எடுக்க முடியும்? அங்கதான் நிறைய பேர் தப்பு கணக்கு போடுறாங்க. இது சாதாரண வட்டி கிடையாது, கூட்டு வட்டி. நீங்க எந்த பட்டனையும் அமுக்கி அந்த வட்டிய அசலோட சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. சிஸ்டமே அதை ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடும். இப்போ முதல் 8 மணி நேரத்துல உங்களுக்கு 0.3% கிடைக்குதுன்னா அது உடனே அசலோட சேர்ந்துடும். ஆமா, அடுத்த 8 மணி நேரத்துல அந்த புதுசா சேர்ந்த கொஞ்சம் பெரிய தொகைக்கு மறுபடியும் 0.3% கணக்கிடப்படும். ஓ. ஒரு நாளைக்கு 3 தடவை இது நடக்கும்போது உங்களோட தினசரி லாபமே சுமார் 0.6ல இருந்து 1% வரைக்கும் வந்துடும். ஆஹா. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வேலை செய்யும். இப்படி தொடர்ந்து ஒரு மாசம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 30ல இருந்து 40% வரைக்கும் லாபம் கிடைக்கும். அப்போ ஒரு வருஷம் முழுசா நடந்தா? அதான், இந்த வேகம் தொடர்ந்து ஒரு வருஷம், அதாவது 365 நாளும் நடக்கும்போது அந்த சின்ன 0.3%ங்கிறது ஒரு ராட்சத உருவம் எடுத்து ஒரு டோக்கனை 25.72 டோக்கனா மாத்துது.
வாவ்! ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு தடவை கூட்டு வட்டிய உலகத்தோட 8வது அதிசயம்னு சொன்னார்ல, அதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கேட்கவே அவ்ளோ பிரமிப்பா இருக்கு. ஆனா எனக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. சொல்லுங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது ஒரு பயங்கரமான லாபம். ம், இப்போ மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். ம், எல்லாரும் முதலீடு பண்றாங்க. ம். எல்லாருக்கும் இவ்ளோ பெரிய லாபம் கிடைக்குது. ஆனா ஒரு கட்டத்துல இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த பல மடங்கு டோக்கன்ஸ கொண்டு வந்து மார்க்கெட்ல ஒரே நேரத்துல மொத்தமா வித்தா என்ன ஆகும்? ஒரு நல்ல கேள்வி. மார்க்கெட் அப்படியே இடிஞ்சு விழுந்துடாதா? இவ்ளோ டோக்கன்ஸ மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணா பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன், இந்த மொத்த புரோட்டோகாலையே முழுங்கிடாதா? இத தடுத்து நிறுத்துறதுக்கு இவங்க கிட்ட எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லையா? நீங்க தொட்டிருக்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த நெறிமுறையோட உயிர்நாடியான கேள்வி. அப்படியா? ஆமா. எந்த ஒரு பொருளாதார அமைப்பும் நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்கணும்னா, சும்மா லாபத்தை மட்டும் கொடுத்தா பத்தாது. அந்த பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரேட் கண்ட்ரோல் மெக்கானிசம் தேவை. ம். அதுக்காகவே ஆரிஜின் திட்டத்துல ரொம்ப நுட்பமா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு டூல் தான் அந்த லீனியர் ரிலீஸ் மெக்கானிசம், அதாவது நேரியல் வெளியீட்டு முறை. நேரியல் வெளியீட்டு முறை. இத எனக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இத நான் எப்படின்னு யோசிக்கிறேன்னா, இப்போ ஒரு செடிக்கு நம்ம தண்ணி ஊத்தணும். ஒரு வாளி நிறைய தண்ணி இருக்கு. அந்த மொத்த தண்ணி ஒரேடியா செடி மேல கொட்டினா, செடியோட வேரால அத உறிஞ்ச முடியாது. ஆமா, தண்ணியும் வேஸ்டா போயிடும், அந்த செடியும் சாஞ்சிரும். அதுதான் மார்க்கெட்ல ஒரே நேரத்துல எல்லா டோக்கன்களையும் விக்கிறது. நான் சொல்றது கரெக்ட்டா? ரொம்ப ரொம்ப சரியான திசையில யோசிக்கிறீங்க. ஆனா இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இப்போ அந்த வாளியில இருக்கிற தண்ணிய மொத்தமா கொட்டுறத தடுக்கிறதுக்கு விவசாயத்துல சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ட்ரிப் இரிகேஷன். அதேதான். செடியோட வேருக்கு பக்கத்துல ஒரு சின்ன பைப்பை வச்சு ஒவ்வொரு சொட்டா தண்ணி விழுகிற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ம். இதனால செடியோட வேர்கள் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப சீரா உறிஞ்சுக்கும். மண்ணும் அந்த ஈரப்பதத்தை ஈஸியா தாங்கிக்கும். ஓஹோ! இதுதான் ஆரிஜின் திட்டத்தோட லீனியர் ரிலீஸ். இப்ப நீங்க சலுகை வினையில பத்திரங்களை வாங்குறீங்க இல்லையா? அதுக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டோக்கன்ஸ் ஒரே மூச்சுல முழுசா உங்க கைக்கு வந்துராது. ஓ! அப்படியா? நான் பணம் கொடுத்த உடனே எனக்கு டோக்கன் வந்துரும்னு நினைச்சேன். அப்புறம் அது எப்படி கைக்கு வரும்? அங்கதான் இந்த சொட்டு நீர் பாசனத்தோட லாஜிக் வேலை செய்யுது. நீங்க வாங்கின டோக்கன்கள் 5 நாளைக்கு நேரியல் முறையில, அதாவது சமமா பிரிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்க கணக்குல ரிலீஸ் ஆகும். சரி. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு 100 டோக்கன் வாங்குறீங்கன்னா, முதல் நாள் 20 டோக்கன், 2ஆம் நாள் 20, 3ஆம் நாள் 20ன்னு 5 நாளைக்கு சீரா பிரிச்சு கொடுப்பாங்க. ஆனா இது ஏன் இவ்ளோ முக்கியம்? நான் 100 டோக்கன மொத்தமா வாங்குறதுக்கும், இப்படி 5 நாளா பிரிச்சு வாங்குறதுக்கும் மார்க்கெட்க்கு என்னங்க அவ்ளோ பெரிய வித்தியாசம்? மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. கிரிப்டோ மார்க்கெட்ல சில முதலீட்டாளர்கள் இருப்பாங்க. அவங்க டிஸ்கவுண்ட்ல டோக்கனை வாங்கின அடுத்த நிமிஷமே மார்க்கெட்ல அதிக விலைக்கு வித்து லாபம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமா, ஆர்பிட்ராஜ்னு சொல்வாங்க. கரெக்ட். இத தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா மார்க்கெட் விலை அதல பாதாளத்துக்கு போயிடும். ஆமா. ஆனா இந்த 5 நாள் காலக்கெடு இருக்கிறதால அவங்களால உடனே எல்லாத்தையும் வித்து தள்ள முடியாது. ஒரு நாளைக்கு வெறும் 20 டோக்கன் மட்டும் மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த விற்பனை அழுத்தத்தை, அதாவது செல் பிரஷரை, எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லாம மார்க்கெட் ஈஸியா சமாளிச்சுக்கும். ஓ! அந்த செடியோட வேர்கள் தண்ணிய உறிஞ்சுற மாதிரி? எக்ஸாக்ட்லி. மார்க்கெட் இந்த டோக்கன்களை எந்த சரிவும் இல்லாம உறிஞ்சுக்கும். இது ஒரு ரொம்ப சூப்பரான பாதுகாப்பு கவசம். இப்போ எனக்கு அந்த 600 நாள் லாக்கிங் பீரியட் பத்தி ஒரு சிந்தனை வருது. சொல்லுங்க. 5 நாளைக்கு நீங்க சொல்ற இந்த லாஜிக் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. ஆனா ஒருத்தர் தன்னோட பணத்தை 600 நாளைக்கு எல்பி பத்திரத்துல முடக்கி வைக்கிறாருன்னு சொன்னீங்களே, ஆமா. அவருக்கு எந்த அடிப்படையில லாபம் கொடுப்பாங்க? ஒருவேளை 600 நாள் முடிஞ்ச உடனே மொத்த லாபத்தையும் அவர் மார்க்கெட்ல வித்தா அது ஒரு பெரிய சுனாமியை உருவாக்குமே. அதுக்காகத்தான் நெறிமுறை அந்த 600 நாள் விஷயத்துல இன்னும் ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை செய்யுது. என்ன செய்றாங்க? 600 நாள் கழிச்சு மொத்தமா எதையும் அவங்க கொடுக்கறது கிடையாது. அப்படியா? ஆமா. நீங்க 600 நாள் பத்திரத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான தினசரி லாபமும் சரி, உங்களோட அசல் தொகையும் சரி, அந்த 600 நாட்கள் முழுவதுமே தினசரி அடிப்படையில தான் பிரிச்சு வழங்கப்படும். அதாவது அந்த 600 நாளுக்கும் சொட்டு நீர் பாசனம் மூலமா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா வருமா? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ரொம்ப சின்ன பகுதி மட்டுமே இன்வெஸ்டருக்கு கிடைக்கும். இதனால அந்த இன்வெஸ்டருக்கும் புரோட்டோகாலுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் லாங் டேர்முக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ம். மார்க்கெட்ல திடீர்னு ஒரு பெரிய அளவுல டோக்கன்கள் குவியறதை இது தடுக்குது. அது மட்டும் இல்லாம, நம்ம முன்னாடியே பார்த்த அந்த சாதாரண ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரது.
அது தானாகவே முதலீடா மாறி சிஸ்டம்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதால அந்த பணமும் உடனே மார்க்கெட்டுக்கு விற்க வராது. இது பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுல எவ்வளவு பெரிய இம்பாக்ட் உருவாக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. உண்மையிலே இது கேட்கறதுக்கு ஒரு இன்ஜினியரிங் மாஸ்டர்பீஸ் மாதிரி தான் தோணுது. கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு நாம நிறைய ஆழமான விஷயங்களை அலசிருக்கோம். எந்த ஒரு நெறிமுறையும் மத்தவங்களோட பணத்தை நம்பி இருக்காம பாண்ட்ஸ் மூலமா தனக்கு தேவையான பணப்புழக்கத்தை தானே சொந்தமாக்கிக்கிற அந்த பிஓஎல்லோட முக்கியத்துவத்தை பார்த்தோம். ம். அப்புறம் ஒரு நாட்டோட நாணயத்தை தங்கம் பாதுகாக்கிற மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ வேல்யூங்கிற அந்த லாக்கர் எப்படி டோக்கனோட மதிப்பை காப்பாத்துது, ஒரு பில்டிங்கோட அஸ்திவாரம் மாதிரி எல்பி பத்திரங்கள் எப்படி மார்க்கெட்டை காப்பாத்துதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. அதுக்கப்புறம் அந்த 8 மணி நேரத்துக்கு ஒரு முறை வேலை செய்யற 1/25 மாத்திர அந்த ஆட்டோ காம்பவுண்டிங்கோட அசுர வேகத்தை பார்த்தோம். ம். எல்லாத்துக்கும் மேலா இந்த மொத்த அமைப்பையும் இன்ஃப்ளேஷன்ல இருந்தும் திடீர் வீழ்ச்சியில இருந்தும் காப்பாத்த சொட்டு நீர் பாசன மாதிரி செயல்படுற 5 நாள் லீனியர் ரிலீஸ் முறைங்கிற தற்காப்பு கவசத்தை பத்தி ரொம்ப ஆழமா விவாதிச்சோம். ரொம்ப அருமையா சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. நன்றி. இப்போ நீங்க கிரிப்டோ உலகத்துக்கு புதுசா வந்தவரா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப நாளா இதுல இருக்கிறவரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் வெறும் ஒரு காயினுடைய விலையை பத்தினது மட்டும் கிடையாது. ம். ஒரு சிஸ்டம் எப்படி தனக்கான அடித்தளத்தை அமைச்சுக்கிறது, எப்படி தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டு நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்குது அப்படிங்கறத பத்தினது. கரெக்ட். ஒரு புது டெக்னாலஜியை பார்க்கும்போது அது அதிக வட்டி தரதான் மட்டும் பார்க்காம, அதுக்கு பின்னாடி இருக்கிற மேக்ஸ் என்ன, அது தன்னைத்தானே அழிச்சிக்காம இருக்க என்னென்ன தடுப்புச்சோறுகளை யூஸ் பண்ணுதுன்னு கேள்வி கேட்கறது தான் ஒரு மெச்சூரான அப்ரோச். 100க்கு 100 உண்மை. ஒரு சிஸ்டமோட சுய பாதுகாப்பு திறன் தான் அதோட நீண்ட கால வெற்றிக்கு அடிப்படை. சரி, இந்த ஆழமான அலசலை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனைக்கான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். ம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆட்டோ காம்பவுண்டிங் பவரையும் லீனியர் ரிலீஸ் முறையும் மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி. எதிர்பாராத விதமா உலக அளவுல ஒரு மாபெரும் பொருளாதார அதிர்ச்சி ஏற்பட்டு மார்க்கெட் விலை திடீர்னு பெரிய அளவுல சரிய தொடங்குதுன்னு வச்சுப்போம். ம். அந்த நேரத்துல இந்த சிஸ்டம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணும்? மக்கள் பயந்து போய் அந்த 5 நாள் லீனியர் ரிலீஸ்ல கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச டோக்கன்களையும் விற்க முற்பட்டா, லாக்கர்ல இருக்கிற அந்த ரிஸ்க் ஃப்ரீ வேல்யூ எப்படி ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்பட்டு விலைய ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு கீழே விழாம தடுத்து நிறுத்தும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த அதீத பயத்தோட தருணத்துல அதற்கான கணித கணக்கீடுகள் எப்படி வேலை செய்யும்? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து உங்களோட தேடல முன்னெடுங்க.